எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க வந்து KFETA தமிழ் யூடியூப் சேனல்ல வந்து இணைஞ்சிருக்கோம். என் பேர் சந்தேஷ். என்னோட நேம் வந்து நாராயணன். ஸோ நாங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ தொடர்ந்து வந்து நிறைய பொருளாதார ரீதியான தகவல்களையும் சேமிப்பு குறித்த தகவல்களையும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா பங்குச்சந்தை குறித்த தகவல்களையும் இன்னும் பல விஷயங்களை வந்து இந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து நாங்க விவரமா வந்து நேயர்களுக்காகவே சில கேள்விகளுக்கு வந்து பதில்களை வந்து அளிக்கிறது விதமாக இந்த ஒரு யூடியூப் சேனல் வழியாக உங்களிடம் நாங்க வந்து சந்திக்கிறோம். நம்மளுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு வீடியோவும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். தயவு செஞ்சு நம்ம யூடியூப் சேனலான KFETA தமிழ் யூடியூப் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நோட்டிபிகேஷன் அப்பப்போ கிடைக்கும். அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ்ல வந்து சிறப்பான தகவல்களை வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் அப் பண்றோம் அப்படின்னா நீங்க வந்து ஃபண்டிங்லாம் வாங்குறத பத்தி பேசிருந்தீங்க. என்னதான் நம்ம ஃபண்டிங் வாங்கிருந்தோம் அப்படின்னாலும் ஒரு சின்ன லெவல்ல தான் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதை அது வந்து ஒரு MSME அப்படின்ற மாதிரி, அதாவது சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அப்படின்ற மாதிரி வரும். இந்த சிறு குறு தொழில்களுக்கு நமக்கு வந்து ஸ்டார்ட் அப்ல என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு? அவங்க வந்து சிறு குறு தொழில் அவங்க வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல பண்றாங்கன்னா அவங்க என்னெல்லாம் பண்ணலாங்க சார்? அதான் சார், இப்போ MSME அப்படின்னா மைக்ரோ அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ், மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் ஸ்கேல் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவாங்க. மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ்னுவாங்க. MSME அந்த அப்ரிவேஷன் படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா MSME வந்து தனிப்பட்ட முறையில வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டாகவும் இருக்கு. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் வழியாக நீங்க வந்து அந்த செக்டருக்கு MSME செக்டருக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க. இப்போ நான் ஸ்டார்ட் அப் பத்தி பேசிட்டு இருக்கும்போது சொல்லிட்டு இருந்தேன், நீங்க வந்து ஸ்டார்ட் அப்புக்கு ஃபண்டிங் தேவைப்படுது அப்படின்றப்போ ஸ்டார்டிங்ல ஆரம்ப கட்டத்துல உங்களுக்கு வந்து பேங்க் வந்து லோன் கொடுக்குமா இல்லையான்ற கேள்வி நிறைய பேர்கிட்ட இருக்கும். பேங்க் வந்து ஒரு எலிஜிபிலிட்டி மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, மினிமம் 21 வயசு வந்து உங்களுக்கு ஏஜ் இருக்கணும், மேக்சிமம் 65 வயசு இருக்கணும். நீங்க இந்தியாவுடைய சிட்டிசனா இருக்கணும். நீங்க வந்து ஒரு MSMEயோ அல்லது ஸ்டார்ட் அப்போ நீங்க பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்டார்ட் அப்போ அல்லது அந்த MSMEயோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப்னா தனிப்பட்ட முறையில நீங்க வந்து ஒரு ப்ரொப்ரைட்டரா வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும், அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபர்மாவோ அல்லது ஒரு கம்பெனியாவோ அல்லது ஒரு LLP லிமிடெட் லையபிலிட்டி கம்பெனியாவோ நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு ஒரு பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு ஏத்த மாதிரியான உங்களுக்கு அந்த பேன் கார்டு எல்லாம் கொடுத்துருப்பாங்க. கம்பெனி பேன் கார்டு, பார்ட்னர்ஷிப் பேன் கார்டு எல்லாமே எனக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை வந்து பயன்படுத்திக்கணும். அதே போல உங்ககிட்ட நிறைய, அதாவது உங்க கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருக்கணும். யாரெல்லாம் MSME அல்லது அந்த ஸ்டார்ட் அப்பை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்களோ உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் நல்லபடியா இருந்துச்சுன்ற பட்சத்துல பிசினஸ் லோன் மாதிரி MSMEக்கு அல்லது ஸ்டார்ட் அப்புக்கு தனிப்பட்ட முறையில நிறைய தனியார் வங்கிகளை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லோன் ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதே போலவே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிசினஸ் பிளான்னு வச்சுக்கணும். அந்த பிசினஸ் பிளான் வழியாக நீங்க என்ன பண்ண போறீங்க, எப்படி கொண்டு வர போறீங்கன்றது எல்லாமே அதுல இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். அதையும் கூட நீங்க அந்த லோன் அப்ளிகேஷன்ல நீங்க அதை போட்டிருக்கணும். அதை மென்ஷன் பண்ணிட்டு தான் நீங்க வந்து லோனுக்கு அப்ளை பண்ண முடியும். முத்ரா லோனுன்னு சொல்லி அரசாங்கம் கொடுக்குது. ஸோ முத்ரா லோன் வந்து பாத்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சின்னு சொல்றாங்க. முத்ரா ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா இந்த நான் கார்பரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த MSME செக்டர்ல ஸ்மால் பிசினஸஸ் SMEஸ்ன்னு சொல்லுவாங்க, ஸ்மால் மைக்ரோ என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் வழியாக இந்த பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா அப்படின்னு சொல்லி பிசினஸ் லோன் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா அந்த முத்ரா ஸ்கீம்ல வந்து 10 லட்சம் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன் சாங்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து மைக்ரோ என்டர்பிரைசஸுக்கு நான் ஃபார்மிங் செக்டர்ல முக்கியமா மேனுஃபேக்சரிங்ல வந்து அவங்க அதை கான்சென்ட்ரேட் பண்றாங்க. அதுல மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங் இந்த மாதிரியான துறைகளுக்கு வந்து இந்த 10 லட்சத்தோடைய லோனை வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க அரசாங்கத்தின் வழியாக. அதை நான் பயன்படுத்தி கொண்டு நீங்க MSME லோன் மூலமா நீங்க அதை கேட்டர் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஒரு தனிப்பட்ட முறையில பிசினஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அல்லது ஒரு சின்ன கடை வச்சிருக்கீங்கனாலும் கூட இந்த முத்ரா லோனை வந்து நீங்க வாங்கிக்கலாம் பிசினஸுக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இந்த எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஸ்டார்ட் அப்லயோ இல்ல எம்எஸ்எம்இலயோ அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம். அது பண்ணியிருந்தாதான் அவங்களுக்கு அந்த எலிஜிபிலிட்டி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். சர்வீசஸ் செக்டர்ல கூட நீங்க இந்த லோன்ஸும் வாங்கிக்கலாம். அதாவது ஒரு சின்னதா ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சிருப்பீங்க, அல்லது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணிட்டு இருப்பீங்க, மொபைல் ஆப் ரெடி பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான சர்வீஸ் பேஸ்டு இண்டஸ்ட்ரிக்கும் இந்த முத்ரா லோன் அப்ளிகபிள் ஆகும். அதே போல வந்து ப்ராடக்ட் பேஸ்டுன்றப்போ இந்த ஆயுர்வேதிக் ப்ராடக்ட்ஸா இருக்கலாம், அல்லது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த லாஜிஸ்டிக்கலா நீங்க பாக்குறப்போ சின்ன சின்ன இந்த ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ்ல பண்ணக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், அதாவது பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தாம நீங்க வந்து ஆர்கானிக் மெட்டீரியல் வழியாக பேக்கேஜிங் பண்றதுக்கான அந்த பாக்ஸஸ் ஆகட்டும், பேக்கேஜிங் பாக்ஸஸ் ஆகட்டும். ஸோ இந்த மாதிரி பேப்பர்லெஸ்ஸா யூஸ் பண்ணிட்டு பண்ணக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் ஆகட்டும், இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நம்ம இதில் பார்த்துருப்போம். அந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு தொழில் இருக்கலாம் உங்ககிட்ட. அல்லது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஊதுபத்தி பண்ணக்கூடிய ஒரு சின்ன தொழிலா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா பர்ஃப்யூம் பண்ணக்கூடிய ஒரு தொழிலா இருக்கட்டும். இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லோன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ அப்படின்றப்போ நீங்க அதை வந்து நல்லா பயன்படுத்திக்கலாம். அதே போல வந்து பாத்தீங்கன்னா காய்கறி சம்மந்தப்பட்ட ஃபார்மிங்னு நம்ம என்ன சொன்னோமோ, இந்த ஃபார்மிங்கை வந்து ஒதுக்கி நான் ஃபார்ம் பேஸ்டு தான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் அப்படின்றப்போ இப்ப நான் சொன்ன மாதிரி கற்பூர தயாரிக்கிறது, கேண்டில் தயாரிக்கிறதாகட்டும், இது எல்லாமே இந்த மேனுஃபேக்சரிங் சைட்ல வருது. ப்ராடக்டா வந்து அவங்க தயாரிச்சு கொடுக்கறது, சோப் ப்ரொடக்ஷன் ஆகட்டும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த டூத் பிரஷோ, இப்போ பேம்பூ டூத் பிரஷ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எக்கோ ஃப்ரெண்ட்லி டூத் பிரஷ் சொல்லி விற்கப்படுறது நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயம் ஆகட்டும். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டரை பூஸ்ட் பண்ணும். அவங்களுக்கு ஒரு மார்க்கெட்டை வந்து உருவாக்கி கொடுக்கறதுக்கான ஒரு வழிபாடா இருக்கும். பிளஸ் இது வந்து முத்ரா ஸ்கீமுக்குள்ளேயே நீங்க அந்த லோனை வச்சுட்டு அதை பிசினஸுக்கு பயன்படுத்திக்கிட்டு நீங்க லாபத்தை பெறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய டூரிசம் டிபார்ட்மெண்ட் வந்து இதுக்கேற்ற மாதிரி ப்ரொமோஷன்ஸ் செய்வாங்க. இப்போ ஆர்கானிக் பேக் பண்றீங்க, அந்த துணிப்பை பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த சாக்கு பை மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறீங்க, அது ஆர்கானிக்கா இருக்கு, பிளாஸ்டிக் பைக்கு பதிலாக அது ஒரு ஆல்டர்னேட்டிவா இருக்கு அப்படின்றப்போ அந்தந்த துறை சார்ந்த இப்போ ரயில்வேஸ் மினிஸ்ட்ரி இருக்குன்னா ரயில்வே மினிஸ்ட்ரி வந்து எக்ஸ்போ எக்ஸிபிஷன் அந்த மாதிரி எல்லாம் நடத்துருவாங்க வருஷத்துக்கு. அந்த ரயில் எக்ஸ்போ, ரயில் எக்ஸிபிஷன் அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டால் மூலமா நீங்க உங்களோட ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸை வந்து நீங்க உங்களுடைய இது வந்து கான்டாக்ட் வந்து நெட்வொர்க்கிங் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம். அதன் வழியாக கூட உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இடங்கள்ல ட்ரேட் எக்ஸிபிஷன் பண்ணிருக்கூட அந்த எக்ஸிபிஷன் சென்டர்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல அவங்களுடைய வெப்சைட்ஸ்ல வந்து உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து விற்கிறதுக்கான வாய்ப்புகளை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இங்க அமேசான் போல வெப்சைட்ஸ்ல அல்லது பிளிப்கார்ட் போல வெப்சைட்ஸ்ல வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ் நம்ம என்ன சொல்றோமோ அதுல கூட உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் நீங்க விற்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கு. இன்ஃபேக்ட் பர்சனலா நான் சொல்லணும்னா எங்களுடைய கூட படிச்ச ஒரு என்னுடைய கிளாஸ்மேட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதே போலதான் அவங்க என்ஜினியரிங் பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க. அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் வெளியே வந்து தனிப்பட்ட முறையில ஸ்டார்ட் அப் மாதிரி ஆரம்பிச்சு அந்த ஸ்டார்ட் அப் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க செய்யறாங்க. அதாவது ஆயுர்வேதிக் ஹேர் ஆயில் அந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க. அந்த ப்ராடக்ட்ஸுக்கு வந்து அவங்க முத்ரா ஸ்கீம் அப்ளை பண்ணி லோனை வாங்கி அதுக்கு ஏற்ற மாதிரியான மெஷினரிஸ், சின்ன சின்ன மெஷின்ஸ், இந்த கம்ப்ரெஸ்ட் ஆயில் ரெடி பண்றதுக்கான மெஷின்ஸ் ஆகட்டும், பாய்லர் ஆகட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன மெஷின்ஸுக்கு வந்து லோனை வந்து யூஸ் பண்ணிட்டு அவங்க இந்த தொழிலை வந்து மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு இது ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். சரி நேயர்களே, இந்த தகவல் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்க நம்புறோம், கருதுகிறோம். அதுக்கேற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில கேள்விகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் வழியாக வந்து தயவு செய்து பேசவும், நம்மளுக்கு வந்து தகவல்களை வந்து நீங்க அனுப்பவும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வேற ஒருத்தவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அவங்களுக்கும் தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஏதாவது இருந்தது, உங்களுக்கு கொஸ்டின் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதை வந்து எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அதுவும் நாங்க வந்து எடுத்து டிஸ்கஸ் பண்றோம். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். தேங்க்யூ.